உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரிங்கந்தாங்கன்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற 650 ஊரையும் சுற்றி காட்டுன்னு சொல்லிட்டு மேஷனுக்கு ஒரு சேலஞ்ச் சொன்னேன். அந்த சேலஞ்சில் இன்றைக்கி 4வது ஊராக கரிங்கந்தாங்கன்ற ஊர் தான் வந்துடும். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக அப்படியே வந்துட்டோம். சில நாட்களாக அடியிலெல்லாம் வீடியோ போட முடியாத காரணம் வெயிலோட காரணம். கேமரா ரொம்ப ஹீட் ஆகிடுது. ஸோ ரொம்ப ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வீடியோ எடுத்துருக்கும்போது பேக் ஆகிடுது எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியானதுனால நம்ம வந்துக்கிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபுல் வீடியோவாக போடுவேன். பெரிய கொஞ்சம் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வீடியோவாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து பார்க்கணுன்னா நம்ம சேனலில் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டச் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நம்ம சேனல் உள்ளே போனீங்கன்னா எல்லா ஊர்லேயும் எந்தெந்த ஊருன்றத நேமோடு சொல்லி போட்டிருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்தாலும் போதும், ஃபுல் வீடியோ பார்த்தா போதும். ஸோ நம்ம உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு சில ஒரு 5 தெருவு தான் இருக்குங்க. பெருசாக நம்ம சுற்றி ரொம்ப அலைய தேவை முன்ன மாதிரி ஒரு 5 தெருவு தான் இருக்குது. ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். மக்கள்கிட்ட அப்படியே பேசிட்டு ஜாலியாக வந்துடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பால்வடி சரி, நம்ம இங்கே திருப்பி சொல்லி மாற்றலாம். எத்தனை ஒரு இது எத்தனை தெருவு அது கரிங்கந்தாங்க அது 5 தெருவுக்கு அந்த ஏரியா. இது இதில் வந்து 4 வரும். இது வேறு வேறு ஒரே இதுதான். இல்லை நான் என்ன சொல்கிறேன், இடம் பார்த்தலன்ட்டு இப்படி வந்துக்கிறாங்க. ஓ அப்படி நம்ம இதுலேருந்து இங்கே வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இடங்க ஏதாவது ஊருக்கு அது இதுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு தாங்க. அதான் புது ஊர். புது ஊர் பரவாயில்ல. கரிங்கந்தாங்கன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா 5 தெருவு தான் இருக்குன்றாங்க. மொத்தமாக நம்ம சுற்றிக்கலாம் கண்டிப்பாக. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி. இதில் வந்து இது போட்டுருந்தாங்க, பால்வெளியில் வந்து மருங்கரணை ஊராட்சி போட்டுருந்தாங்க. சரி, நான் நான் அப்போ கேட்டேன், சரி நான் வேற ஊர் போட்டுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம ஏன்னா ஊருக்கு மாற்றி சொல்லிட்டு போகிறோம், கரெக்டாக சொல்லலாம் சொல்லிட்டு இந்த பேர் சொல்லிட்டேன். இப்போ நான் வீடியோவில் கண்டிப்பாக மிஸ் ஆஞ்சநேயர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சென்னையோட இருக்காரு. யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு தெருவு உள்ளே போயிடலாம். யூடியூப் சேனல் பேர் என்ன? டஸ்ட்பின். எந்த ஸ்கூல் படிக்கிறேன்? பாரதி. சித்தாம்பூர் பாரதியா? ஓகே. நாங்கள் யூடியூப் சேனல் வந்து செல்வா தமிழ் என்டர்டைன்மெண்ட் வரோம். ஸோ உங்கள் ஊரை ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். உங்கள் கரிங்கந்தாங்கல் தானே உங்கள் ஊர் பேர். ஏன் போய் வீடா பேர்? நம்ம சேனலில் தானே வச்சு வீடு தானே பார்த்துக்கிறேன். தெரியுதாண்ணா? தெரியுதா? சரி ஓகே. ஸோ நம்ம யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படியே இன்டர்வியூ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ உங்கள் பேர் என்ன சொன்னால்? எந்த ஸ்டாண்டர்டு? 4th ஸ்டாண்டர்ட். பாரதி ஸ்கூல் 4th ஸ்டாண்டர்ட். இந்த ஊர் தானா? இந்த ஊர் தான். இப்போ ஊருக்குலாம் போகலையா? ஏன் போயிட்டு வந்து எந்த ஊருக்கு போனீங்க? ஆயா ஊர் எங்கே இருக்கு? பழனி. பையம்பாடி. சென்னை பையம்பாடியா? புலம்பாக்கம் போகிற பையன்பாடியா? சரி சூப்பர்ப்பா. சரி, நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. கண்டிப்பாக நாளைக்கு நீ வந்துடுவ தெரியல. ஸோ உங்கள் டிவி உங்கள் ஃபோனில் நீ பார்த்துக்க. சரியா? பார்த்துமா? தேங்க்யூ. சரி ஓகே பாப்பா. அவ்வளோதான் முடிந்தது. கண்டிப்பாக எவ்வளோ தடுப்பா நமக்கு கொஞ்சம் கோபரேட் பண்ணி வேற வேற வேற
வெயிட் பண்ணு. அவ்வளோ ஒரு 4 தெருவா 4 தெருவா 2 தெரு பெரிய தெருவா போடுறாங்க. இந்த 4 தெருவா பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தா ஸ்கூலு வழியிலாம் போச்சு வழி இல்லையா அதுக்கப்புறம் அது சொல்கிறேன் ஆனால் வண்டி பிடிச்சிட்டு நடந்து போயிடலாமா 4 தெரு தானே இருக்குது என்ன சொல்கிறேன் ஆ ஆக்சுவலாக 4 தெரு தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி வண்டியிலாம் சுற்றிட்டு வரலாம் நடந்து போய் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடலான்னு இருக்கேன். வரோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கூப்பிட்றாங்க வரோம். யூடியூப் சேனல் வரும் உங்கள் ஊரை ஃபுல்லாக சுற்றி காட்டணும். நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க அதெல்லாம் சுற்றி காட்டலாம்னு சொல்கிறாங்க. சரி பேசிட்டு போங்க ஏன் போகிறீங்க? சரி பார்த்து யாரோ கூப்பிட்டாங்க சரியா கேட்கல. அப்படியே அப்புறம் சரி ஓகே சொல்றது என்ன சொல்றேன் என்ன பிரச்சனை ஏரியால போட்டோ எல்லா இடத்துலயும் நம்ம சொல்ல எல்லா ஏரியால வைக்கிறது பெரிய விஷயம். அதனால ஏரியால வச்சதே பெரிய விஷயம். போட்டோ எல்லாம் நம்ம மேல தப்பு இல்ல. சரி பயப்பட நான் இப்போ இது பேசணும் நான் எடுத்துட்டு வாங்கலாம். இது நல்லதான் வச்சுப்பேன். சொல்றதுனால யாருக்கு பயப்படுத்து போறீங்க? எல்லா ஊரும் இந்த சைடு எல்லா ஊர்லயும் வாரம் செய்யறாங்க வேலை பையன் மடிச்சு போட்டு ஊர் எல்லாமே வாரம் செய்யறாங்க. இந்த வாரம் எல்லாம் அடுத்த வாரம் இந்த வாரம் அடுத்த வாரம் இங்கதான் 1 மாசம் 1.5 மாசம் 2 மாசம் ஒரு ஊர்ல வைக்க மாட்டாங்க. ஒரு ஊர்ல வைக்க மாட்டாங்க. ஜனம் வர வெயில காய்ச்சறாங்க ஜனம். சரி ஓகே நான் போயிட்டு வரேன். நன்றி. போயிட்டாப்பா ரொம்ப சின்னதாக இல்லாமல் அவங்களும் வசதி கேட்ட மாதிரி கரெக்டான வீடு சரி இடமான வசதி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே 45 சரி வந்து செக் பண்ணலாம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த டைம் விஷயம் இருக்குது. அதனால் இந்த டைமில் வரதுக்கு கேமராமேன் கிடைக்க மாட்டாங்க யாருமே. வேலை முடிச்சுட்டு வரதுனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதில் நல்லா இருக்கு மாடல் கோவில் பார்த்தீங்கன்னா கரிகண்டாவளை டைம் உள்ள வந்து பார்த்துருப்பாங்க. இந்த கோவிலோட அப்படி நாளை புதுசாக ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஊர் அதிகமாக வந்து கரிகண்டாவளை ஊரில் அதிகமாக வந்து இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். சூப்பராக இருக்குது கோவில். ஓம் சக்தி போட்டுது பவானி அம்மன் திருக்கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பவானி அம்மன் திருக்கோவில் கரிகந்தாங்க. இது வந்து நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை தான் நினைக்கிறேன். அம்மன் பவானி அம்மன் திருக்கோவில் அம்மன் சிலை தான் உள்ளே இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவன் சிலையும் நவகிரக சிலையும் வச்சுருக்காங்க. கேமராலாம் வச்சு நம்ம கண்காணிக்கிறாங்க. செப்பல் நம்ம உள்ளே போக போகிறதில்ல. ஆல்ரெடி பூட்டிட்டு தான் இருக்குது. ஸோ
இந்த ஊரில் லாஸ்ட்டில் இந்த கோவில் கட்டியிருக்காங்க, பவானி அம்மன் திருக்கோவில். பார்த்துக்குங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா எப்பயாச்சும் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலை பார்த்துட்டு மறக்காமல் போங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு தெருவுக்கு போகலாம். சந்தை அது மட்டும் வேணாம், ஏன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்களே பிரிச்சிருப்பாங்கள்ல, நம்மளுக்கு ஆசையாக இருந்தாலும் பெருக்கலாம் தேவையில்ல, அது மண்ணு இருக்கட்டும். அவங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவங்களே பிரிக்க மாட்டுறாங்க, இந்த இது பிரிக்க தெருவு போகலாம். பிடிச்சிட்டான். இவன் தான் காரணம், இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். உங்கள் பேர் என்னடா? சரண். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்? நான் யூடியூப் சேனல் வந்துக்கிறேன், தெரியுமா? பார்த்துக்கிறியா? எந்த ஸ்கூல் படிக்கிறேன்? அருளப்பா ஸ்கூல். கீர்த்தி தெரியுமா? 12th ஃபஸ்ட் மார்க் வச்சு தெரியுமா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்? 8th. சங்கரி தெரியுமா? 9th. சங்கரி தெரியுமா? அவங்க அண்ணன் தான் நான். சரியா? பெருக அண்ணன் தான் நான். சரி, அவங்க யூடியூப் சேனல்னு வந்துடும். உங்கள் பேர் என்ன பேர் சொல்லுங்கள்? உங்கள் பேர்? சரண். சரி, ஓகே சரண். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ஊரை ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம். ஃபோனில் எடுத்து செல்வா தமிழ் என்டர்டைன்மெண்ட் அதை போட்டிங்கன்னா நீயும் வருவேன், உங்கள் ஊரை வரும். பார்க்குறியா? சரி, ஓகே இருக்கட்டுமா? பாய். இப்போ ஏன் வெளியில் சுற்றுறேன்? நாங்கள் தான் பழப்பெல்லாம் வெளியே சுற்றுறோம், நீ எது வெளியே சுற்றுறேன்? அது ஜாலியாக இருக்குது. போர் அடிக்குதா? சரி, ஓகே. சரி, போய்ட்டு வீட்டில் படு. வெளியில் சுற்ற நாளைக்கு தான் தம்பி. அதான் 2வது தெருவு. அவ்வளோ அது லாஸ்ட்டு தெருவு. அண்ணாண்ட ஒன்று, அது லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் போகலாம். இந்த தெருவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. குழந்தையா இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தோன்னே அப்புறம் பார்த்துட்டு பயந்து போகிறாங்க. சரி, இந்த சைடெலாம் இந்த தெருவு முடியுது. இது அந்த தெருவு நம்ம இதில் பிளான் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அது கோவில் தான் நினைக்கிறேன். கோவிலை வந்து கட்டிட்டு பாயில் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு தெருவுன்னு நினைக்கிறது. மொத்தமாகவே இந்த தெருவு தானே இது? இது லாஸ்ட் இதோட தெருவு. ஓகே, இப்படி போயிட்டு கோயில் அங்கே ஃபாலோவர்ஸை பார்த்துக்கல. ஃபாலோவர்ஸ் அங்கே அப்படியா இருக்கிறாங்க. கூப்பிட்டாங்களா? கோவிலில் பார்த்தாங்களா? எல்லா நம்ம சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, ஏதோ பார்ப்பாங்க தான். நான் அதை தான் முன்னே சொல்கிறேன். நீங்கள் எந்த ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர், உங்கள் ஐடியோடு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஊருக்கு வந்து நான் வீடியோ எடுக்கும்போது உங்களோட சேர்த்து வீடியோ எடுப்பேன். அப்புறம் உங்கள் பேரையும் உங்களுடைய இடத்தையும் நான் மென்ஷன் பண்ணுவேன். உங்கள் வீட்டுக்கு வருவேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்கள் பேர், நீங்கள் எந்த தெருவு, உங்கள் அட்ரஸோடு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபோன் நம்பர் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் உங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் தரேன். நீங்கள் அதில் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட அட்ரஸையும் உங்கள் ஊரையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் கரெக்டாக அங்கே எடுத்து வந்துடுவேன். ஸோ வாங்க சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ வீடெலாம் பார்த்தீங்கன்னா பழைய குவார்ட்டர்ஸ். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. இந்த ஊர் எப்படி இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இப்போ தான் பழைய காலத்தில் வந்து கட்டியிருப்பாங்கள்ல அந்த இது. இந்த ஒரு சில ஆட்சிலாம் வரும்போது இந்த வீடு கட்டி கொடுத்தாங்க. எனக்கு எந்த ஆட்சிலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த ஒரு சில ஆட்சிகள் வந்து இந்த மாதிரி வீடுகள்லாம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ வரைக்குமே எங்கள் ஊர்லேயும் இருக்குது இந்த வீடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்த பார்க்குறதுனால. ஸோ அப்படியே வாங்க அடுத்த ஏரியாவுக்கு போ. பசங்களோட சத்தம் அதிகமாக இருக்குது. ஸோ பசங்களாம் இருக்கிற இடத்துக்கு போனாலே நம்மளுக்கு ஜாலி தானே, வேறு லெவலாக இருக்குது. லாஸ்ட்டு ஃபைனலாக
ஒரு தெருவு தான் இருக்குது. ஒரு தெருவு அது என்னன்னா ஒரு தெருவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ஹாஸ்டல் பண்ணுது. நான் என்னன்னா அவங்க கஸ்டமர் அவங்க கண்டுபிடிச்சோம். இருக்காங்க இருக்காங்க வாங்க 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 வாங்க. எல்லாம் எல்லாம் விளாண்டுக்கிறோம். இதுக்கெல்லாம் பேச முடியுமான்னு தெரியல. கௌதல வழி இந்த எப்படி போயிட்டு இருக்கு காட்டுவாங்க. ஃப்ரீயாக அவங்க கொஞ்சம் பக்கத்தம்மா வீடியோ எடுக்கிறோம் ஏதோ வீடியோ எடுக்க வராங்க சொல்லி பக்கத்தம்மா கூப்பிட்றாங்க. லாஸ்ட் தெரு வர லாஸ்ட் தெரு ஃபுல்லாக கூப்பிட்றாங்க. இதெல்லாம் பேசிட்டு கண்டிப்பாக பேசலாம். நம்ம ஃபைனலாக முடிச்சுட்டு வந்துடலாம். லாஸ்ட்டாக நம்ம போயிட்டு ஆள் முடிச்சிச்சு தெரு முடிச்சுட்டு வந்தோம்னா அவங்க ஒருத்தர் நம்ம கூப்பிட்றாங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு. அவனு பிடி நல்லா இருக்கு வீடு. நல்லா இருக்கு பொட்டி கடை. நம்ம ஊரில் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே அந்த மரம்லாம் நம்ம வச்சுக்க முடியாது. மாவட்டம் மரம் செடி கொடிலாம் வேற லெவலாக இருக்கும். நம்மளோட கொஞ்சம் அதிகமாக இருக்க முடியுது. நம்ம ஊரோட அதிகம். நம்ம ஊருக்கு கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குல்ல. நம்ம ஊருனா கொஞ்சம் கேப் அதிகம். கேர் போகிறதுக்கு கொஞ்சம் வழி இருக்கும். இங்கே கூட வழி மரத்தில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. வேற லெவல் தான் உண்மையாக. எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த இடம். நம்ம இருக்கட்டும் போகலாம். நாங்கள் பக்கத்து ஊரில் பெருக்காட்டு கட்டா கட்டு ஒரு கடை இருக்குது. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஆள் ஒன்றா தான் உள்ளே இருக்காங்களா? சரி போயிட்டு நாய் வலியுது. போயிடலாம். நாய் வந்து வெளியே வந்து நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ணில் போடாத முன்னாடி போயிடலாம். ஒன்றுண்ணா வீடியோவா கரிங்கந்தாங்கல் அந்த ஊரில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு 4 தெரு சாரி ஒரு 5 6 7 தெரு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தெரு தான். அது பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியுது. கொஞ்சம் கிளியராக எடுத்துட்டோம். மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசிட்டோம். ஒரு சில இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. ஏன் காரணம்னா கொஞ்சம் 18 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள்லாம் சரி, கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனவங்களும் சரி, கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க, ஏதோ கேமரா எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேமரா எடுத்துட்டு அவங்க கூப்பிட்டாங்க. எங்களை கூப்பிட்டு நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கேமரா எடுக்காதப்பா, எதுக்காகனா வீடியோ எடுக்கிறதுக்கு கேட்டாங்க. நாங்கள் எப்படி சொன்னது எடுங்க, ஆனால் எங்களை வேணாம்ப்பா அடிக்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் உங்களை எடுக்கல அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டோம். ஏன்னா காரணம் என்னென்னா அவங்க கொஞ்சம் எங்களை எடுத்து போடாதீங்கப்பா அப்படின்ட்டு காரணம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அதாவது அவங்க நான் வீட்டில் இருக்கிறேன் சரியில்லைன்றதுனால அவங்க கொஞ்சம் இதுவாகுது, கொஞ்சம் அசிங்கமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் அதெல்லாம் உங்களெல்லாம் வீடியோ எடுத்து போட மாட்டேன். நார்மலாக உங்கள் ஊரை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். எங்கள் ஊரில் ஒன்றுமே இல்லையே, இதில் என்ன இருக்குது, இந்த ஊர் சுற்றி பார்க்க வரீங்க, அவ்வளோ ஃபேமஸான ஏரியா இங்கே இல்லையே அப்படின்னாங்க. அது சொன்னவங்களே ஃபேமஸான ஆள் தான். ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக பேசுனாங்க இந்த ஊரில் வரலாம். ஸோ கொஞ்சம் வந்து உமன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 18 வயசு மேலே இருக்கவங்க, இந்த ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு இந்த லீவ் டைமில் இருக்கவங்க அவங்க கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் அவங்களை எதையும் வீடியோ எடுக்கல. பட் ஆனால் அவங்க எல்லாருமே என்கிட்ட பேசினாங்க. அதனால் வீடியோ மட்டும் எடுத்துக்க மாட்டேன். அவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசினாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் ரூடாக பேசுனாங்க. என்ன ரூடானா, எதுக்காக எங்கள் ஊரில் வந்து வீடியோ எடுக்கிறீங்க, யாரை கேட்டு வந்து எங்கள் ஊரில் வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கேட்டாங்க. சட்டமான ஒரு கேள்வி. நான் அதுக்கு பதில் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஊரை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். நார்மலாக அந்த ஊரில் என்ன இருக்குன்றது காட்ட மாட்டேன், அந்த ஊர் எப்படி இருக்குது மட்டும்தான் காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு சில பேர் ரூலாக இல்லை நீங்களாம் வீடியோவில் எடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து யாரை கேட்டு வந்து ஏதாவது சட்டம் சொன்னாங்களா, கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கினீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. இல்லைங்க நாங்கள் அவ்வளோ பெரிய இதுவெலாம் இல்லை. நாங்கள் எங்கள் ஊர் உங்கள் ஊர் எப்படி இருக்குது, உங்கள் ஊரை தெரியல பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனலாக இருக்கும், ஒரு டிவிலையோ சரி இல்லை ஃபோன்லேயோ உங்கள் ஊரை நீங்களே பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும்தான் நாங்கள் காட்ட வரோம். இந்த ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாங்கள் இந்த ஊரில் வந்து இது சரியில்லைன்னு சொல்லிட்டு மக்களையாக சொன்னாலும் அது மக்கள் எது சொல்கிறாங்கன்னா அவங்க நாங்கள் அதை கேட்டுட்டு வந்துடுவோம். நாங்களாக எதையும் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கலை. திரும்பவும் சொல்கிறோம், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது அது மட்டும்தான்.
எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது, அது மட்டும்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் ஊரை வந்து அழகாக எடுத்து வீடியோ எடுத்து போடுங்க. ஏன்னா யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ எடுத்து போட்டு வரைக்கும் அந்த வீடியோ நானாக டெலிட் பண்ணுற வரைக்கும் அந்த வீடியோ அதிலே தான் நிற்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் நானாக டெலிட் பண்ணுற வரைக்கும் அந்த வீடியோ அப்படியே தான் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு நீங்கள் உங்கள் ஊரை பார்த்தாலும் அந்த வீடியோ அப்படி தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போட்டு போனான் பாரு, அப்போ ஊர் எப்படி இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிதுன்னு சொல்லிட்டுக்காக இந்த வீடியோலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து சில நிறைய விஷயம் தப்பான வீடியோ சரியானு சரி தப்பான விஷயத்தெல்லாம் நிறைய பேர் எடுத்து போட்டுட்டு எவ்வளோ பேர் கட்சி ரீதியாகவோ நிறைய விஷயம் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் அப்படி பண்ணலைங்க. என்னோடய சேனலில் நான் ஒரு சேனல் சொன்னேன், என் பக்கத்து ஊரை ஊரை சுற்றி ஊரெலாம் நான் வீடியோ எடுத்து போகிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ வெளியூரில் இருந்து வந்தவங்களும் சரி வெளியூரில் இருக்கிறவங்க சரி உங்கள் ஊர்லேருந்து அவங்க எல்லாருமே நம்ம வீடியோ பார்க்கும்போது என் ஊர் தான் இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டுவாங்க. அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க, நான் எல்லா ஊருக்கும் போயிட்டு எடுக்கிறேன்றதுனால பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு இதுக்கு பர்மிஷன் வாங்க முடியாது. இதுக்கு தனியாக எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் வந்து நார்மலாகவே நான் அடுத்த முறை போகும்போது ஒரு ஆளை செப்பரேட்டாக கூட வச்சுட்டு அவன் மூலிமா சுற்றி காட்டுற மாரி ஒரு ஆளை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பேசி முடிச்சாச்சு. நம்ம கரிந்தாங்கலை ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் 650 ஊரையும் சுற்றி காட்ட சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அதில் இன்றைக்கி கரிங்கந்தாங்கல்ன்ற ஊர், கரிங்கந்தாங்கல்ன்றது வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் புத்தாமூர் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ சூஸில் கிடச்சிது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து எந்த ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு வரேன், வேறு எந்த ஊராச்சும் வரணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த ஊர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தான் வரேன், இல்லை நாங்களே சூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்துடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.